எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 காஷ்மீரி மெடிக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீடைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதான் ஜெய்ஷ் இ முகமது மாடியூலோட அந்த ப்ராப் வந்து அந்த நவம்பர் 10th அந்த இது நடந்ததில்ல, அதில் வந்து இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அந்த கார் பாம் பிளாஸ்டில் அதை வந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனபிள் எவிடென்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சீனியர் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சண்டே அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 32-year-old இந்த டிஎம் கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்டு அனந்த்நாகில் வந்து படிக்கிற பையன் ஜிஎஸ்விஎம் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு வந்து அவங்க வந்து இந்த கான்பூரில் வந்து இது நவம்பர் 13th அன்னைக்கு கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கான். டெல்லி போலீஸ் வந்து ஸ்பெஷல் செல் இதில் வந்து 10 days வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பையனோட பேர் வந்து வெளியில் வந்திருக்கு. அதாவது கொஸ்டின் பண்ணும்போது 9 அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க அக்யூஸ்டு. அவங்க அப்போ வந்து அந்த மாடியூலோட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்ததுனால இவங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு காஷ்மீரி டாக்டர் வந்து ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு யூபி ஹப்பூரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் வீக்கில் டீடைன் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. அப்புறம் வந்து ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்காரு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் நாங்கள் பண்ணோம், இந்த ஃபாரன்சிக் செக்ஸில் வந்து சீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு அந்த இதெல்லாம் வந்து அதில் ஒரு லிங்க்கும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அந்த பிளாஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கான்பூர் ஸ்டூடெண்ட்டோட ரெண்டட் ஃப்ளாட்டையுமே வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க ஃபேமிலி அந்த வீட்டில் அனந்த்நாகில் வந்து ஒன்றுமே வந்து சஸ்பீஷியஸாக இல்லை அப்படிங்கிறதும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் இந்த கார்டியாலஜி ட்ரெயினி வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அனந்த்நாகுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்திருக்கான் நவம்பர் 12th கம்ப்ளீட் டியூட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம். அவனுக்கு வந்து அவன் தடுத்து நிறுத்தப்படுவான் அப்படிங்கிறத பற்றி தெரியல. நெக்ஸ்ட் டே அவன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு ஃபரீதாபாத்தில். நீட் ரேங்க்கில் வந்து இவன் செக்யூர் பண்ணது எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னா 1008 மார்க் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து லக்னோவில் வந்து ஜிஎஸ்விஎம் ஆப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது செகண்ட் கவுன்சிலிங் வேறு ஒரு இடத்துல வந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் சீட்டு வந்து வேறு இடத்துல கிடச்சிதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்விஎம் ஹாஸ்பிட்டலோட ஃபேக்கல்ட்டி அங்கே சீனியர் ஃபேக்கல்ட்டி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட க்ரெடென்ஷியல்ஸை பற்றி. போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணாங்கள்ல அவனை பற்றி. அது வந்து என்னென்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, ஒரு சஸ்பீஷியஸ் பிஹேவியரும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது என்னன்னா டாக்டர் ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி எல்பிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜியில் அந்த இதை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. அந்த கார்டியாலஜிஸ்ட் இருக்கார்ல அவருடைய ரூம்மேட் டாக்டர் அபிஷேக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பையனை பற்றி ரொம்ப காமு, சாஃப்ட் ஸ்போக்கன், வெறும் படிப்பில் தான் ஃபோக்கஸ் இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த பிஹேவியரல் அந்த சேஞ்சஸ் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சஸ்பெக்ட் பண்ணப்பட்டதன் பேரில் தான் வந்து இவங்களை வந்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ அவங்க ரிலீஸும் ஆகிட்டாங்க. அல்ஃபலா யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காங்கறனால தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இனிமேல் தான் தெரிய வரும் வேறு யாராவது இனிமேல் பிடிபடுறாங்களா, இல்லாட்டி இப்போ வரது முதல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அந்த முசாமில், ஷாஹின், ஷஹீதெல்லாம் வந்து இது பண்ணாங்கள்ல, அரெஸ்ட் பண்ணாங்கள்ல, அவங்க மூலிமா வேறு ஏதாவது தெரிய வருதான்னு இனிமேல் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த bell icon. Thank you.